வந்து மல்லிகா ஓனர்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. வேறு பேகண்ணா மல்லிகா போட்டு ஓனர் ஜான் மெர்வின். மல்லிகை போட்டு இல்லையா? மல்லிகா போட்டு. இது எப்போ அடிச்சதாண்ணா உங்களை? இவங்க நேவிக்காரன் அடிக்கும்போது எத்தனை வருஷம் ஆகுது? இலங்கை நேவிக்காரன் உங்களை எந்த இடத்துல வச்சு உங்களை பிடிச்சிட்டு போனது? நெல்லு கட்சி விட்டு கரையை மீன் பிடிச்சிருக்கும்போது எடுத்துகிட்டு போய் எங்களை பிடிச்சான். பிடிச்சிட்டு போய் மொத்தம் 7 போட்டையும் பிடிச்சி மொத்தமாக நேவியில் கட்டி போட்டு எல்லாரையும் நேவியில் மொத்தமாக ஏற்றிட்டு அங்கே வச்சு எங்களை இப்படி கையை பின்னாடி இப்படி வச்சு அடித்ததில் அந்த கையில் உள்ள ராடு அப்படி பட்டு எலும்பில் பட்டது, நரம்பில், முதுவலியில் சரி பட்டு. அப்போவே நான் பாலப்பழம் வந்து ஒரு 48 நாள் வைத்தியம். இன்னைக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு அவன் அடிச்சிட்டான். இப்போ வயசான உடனே அந்த அடியோட இது ரத்தம் குறைஞ்ச உடனே அந்த வலி அதிகமாகும். ஏன்னா அவன் நேவிக்காரன் பிடிக்கும்போது அந்த காலத்துல எல்லாம் திருக்க முள்ளு நாவலி சொறி விட்டுருவோம்னு சொல்லுவாங்க. பச்சை மீனெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. அதெல்லாம் சாப்பிடாம தான் நாங்கள் அந்த பனிஷ்மெண்ட் ஆனோம். மீன் ஐஸ் எல்லாம் தலையில் தூக்கி வச்சிருந்தாங்க, ஐஸ் கட்டிய அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களை இந்த முட்டை போட்டு வச்சு இந்த திருக்க முள்ள எல்லாம் நாவலி. ஆமாம், காலில் வாயில் பச்சை மீனை கடிக்க சொல்றது, நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ இப்போ பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, இப்போ போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறது. இப்போ அடி ஒன்றும் கிடையாது, இப்போ அடிக்கிறது இல்லை. ஆனால் அன்னைக்கு நம்ம கடலுக்குள்ளே குதிக்க சொல்றது, நீந்தி போய் சொல்றது, திருக்க முள்ளுக்கு இங்கே சொல்லி விடுறது, அடி தாங்க முடியாம தான் ஒரு ஆள் கருத்தாஞ்சொல்லி, ஒரு ஆள் எல்சி கம்பெனி போட்டில் ஒரு ஆள் அடி தாங்க முடியாம கருத்தாஞ்சொல்ற டிரைவர் குதிச்சிட்டார் தண்ணியில. திரும்ப அவரை மேலே தூக்கி நாங்கள் அவரை மேலே ஏற்றினதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் அடிச்சது. அதுக்கு முன்னாடி அடிக்கல, ஐஸ் கட்டி மட்டும் தூக்கி தலையில வச்சுட்டு அப்படியே லேசா தட்டி என்னன்னு கேட்டுட்டே இருந்தாரு. இப்படி அடிக்க தொடங்கும் போது தான் அவர் தண்ணியில குதிச்சாரு. குதிச்சோடனே நாங்கெல்லாம் அவரை தூக்கணும்னு எங்களை எல்லாரையுமே புறங்க இப்படி கெட்ட வச்சுட்டு அடிச்சது. அடிக்கும் போது அந்த ஸ்டீல் ராடு அந்த இது அப்படி நரம்புல பட்டது. நம்ம இந்திய இராணுவமோ இந்திய அரசாங்கமோ இதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ராமேஸ்வரத்தில் நடக்கிற அட்டூழியம். இலங்கை இராணுவம் இந்தியாவில் உள்ள மீனவர்களை துன்பப்படுத்தி, மீனவர்களை கொடுமைப்படுத்தி, ரொம்ப மோசமான ரீதியில் மீனவர்களை துன்பப்படுத்துறது இவருக்கு ஒரு வேடிக்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்வது என்னென்னால், இலங்கைக்குள்ள எல்லா உதவிகளும் இந்தியா நிறுத்தி வைக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் இலங்கைக்கு எந்த உதவிகளும் செய்யக்கூடாது, செய்கிறது நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லைங்கள் இந்த நேரமே நாங்கள் சுற்றி காட்டியிருக்கிற ஒப்பந்த கராரில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும். இந்திய அரசு இலங்கையுடைய ஒப்பந்த கரார் 100 வருடத்துக்கு இலங்கையுடைய ஏர்போர்ட்டு சீனா லேலம் எடுத்ததோ குத்தகை எடுத்தது போல் இந்தியாவிலும் அப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட். இந்த மீனவர்களுக்கு சுலபமாக கச்சித்தீவு, நெடுந்தீவு, குறுந்தீவு, தலைமன்னார் சென்று தொழில் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட என்னோட பாசத்துக்குரியதாய பாரத பிரதமர், வெளியுறவு அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாரும் பேச்சுவார்த்தையில் இலங்கையோடு பேசி மீனவர்களுக்கு சுலபமாக தொழில் செய்வதற்கு வழிமுறை செய்யுமாறு தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மீனவர்களை துன்பப்படுத்துவது ஒருபோதும் வேலைக்கு பார்த்து கொண்டு இருக்க முடியாது, ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் ராமேஸ்வரம் இலங்கைக்கும் எவ்வளோ தூரம், 30-35 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது தொலைவை. அந்த தொலைவுக்குள்ளே நம்ம கடலுக்குள்ள மீனெல்லாம் இலங்கை தீவுக்குள்ளே தான் கிடக்கிறது. நம்ம கடலுக்குள்ளே எந்த பூச்சியும் கிடையாது. அதனால தான் நம்ம மீனவர்கள் அந்த பக்கம் சென்று தொழில் செய்து வருகிறது. ஆகையால் தடையில்லாமல் தொழில் செய்வதற்கு இனியாவது நம்முடைய இந்தியா ஜனநாயக நாட்டில் நம்முடைய மக்கள் துன்பப்படுகிறது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆகையால் பாரத பிரதமர், குடியரசுத் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாம் பேச்சுவார்த்தையில் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு, அதாவது ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம், மண்டபம், சோலைக்குடி, ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், கோடியக்கரை, நாகப்பட்டினம், இந்த லெவலில் மக்கள் தான் அந்த ஏறக்குறை இலங்கை பவுண்டரில் போய் அந்த எல்லையில் போய் மீன் பிடிக்கிறது. ஆகையால் அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு நம்ம மீனவர்களுக்கு இந்திய இராணுவம் அளிக்க வேண்டும். அதுக்கு பாரத பிரதமர் அதனுள்ள வழிமுறைகளை செய்ய வேண்டும் கேட்டு பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.